போலாமா? ஷர்ட் கழட்டு. ஆ? உள்ள நீ டி-ஷர்ட் போட்டிருக்கல்ல? ஆ. அப்ப கழட்டு. இல்ல அது வேண்டாம். ராம், கழட்டு. இது எவ்வளவு நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு அந்த தாடி மீச ஏய் ஜானு, என்ன? ராம், ஆர் யூ வர்ஜின்? என்ன கர்மம் இது? என்ன கேக்குற ஜானு நீ? சுமார். நிஜமாவா ராம்? ஏய் நீ சிங்கப்பூர் போய் ரொம்ப கெட்டு போயிட்ட. இங்கிலீஷ் படம் பார்க்கறதெல்லாம் கம்மி பண்ணிக்க, சரியா? வா வா போலாம் வா. ஏய் யாராவது பார்த்துட்டு போறாங்க ஜானு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம சமாளிச்சுட்டு போயிடலாம்னா? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு. வா, கார்ல போகும்போது சொல்றேன். வா. இங்க வா. இப்ப சொல்லு. சரி இரு சொல்றேன். காட் ப்ராமிஸ்? ஜானு, இதுக்கெல்லாமா காட் ப்ராமிஸ் கேட்பாங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் மேல சத்தியம்? ஆமா, நான் வர்ஜின் தான். அடக்கடவுளே. இங்க பாரு, நீ கேட்ட நான் சொல்லிட்டேன், அதோட விட்டுருனா? எதுக்குடா? ஏன்னா நான் ஆஞ்சநேயர் பக்தன், அதுக்கு மேல எனக்கு கேட்காத. எப்படிடா? ஏய் ஜானு, இங்க பாரு, இதுக்கு மேல இந்த டாபிக்கை பத்தி பேசாத. நான் சொன்னா கேளு, எனக்கு பப்பிஷமா இருக்கு. இந்த டாபிக்கை விடு. சரி, அதை விடு. இத்தனை வருஷத்துல நீ யாரையுமே லவ் பண்ணவே இல்லையா? இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. அதான பார்த்த. இப்பதான் உண்மை வெளியில வருது, சொல்லு. என்ன சொல்லணும்? இல்லடா, உன்ன மாதிரி பசங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்படிடா மிஸ் பண்ணாங்க? என்ன மாதிரியா? ஆமா. என்ன மாதிரின்னா? நீ ஒரு ஆம்பளை நாட்டு கட்டடா. உன்கிட்ட யாரும் சொன்னது இல்லையா? வெக்கப்பட்டதெல்லாம் போதும், கதைய சொல்லு. அது எங்கள் காலேஜில் பாரதின்னு ஒரு பொண்ணு இருந்தா, என்னோட ஜூனியர். காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஏதோ பேசணுன்னு சொன்னான். நானும் ஓகே பேசலான்னு. அதுக்கப்புறம் அவள் ஏதேதோ டாபிக் எல்லாம் பேசி கடைசியில் அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னா, நானும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல விஷயம், கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவள் சடனாக கோவப்பட்டுட்டா. கோவப்பட்ட அவள் கொஞ்ச நேரம் பொறுத்து, நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லுவேன்? என்ன சொன்னேன்னு கேட்டேன். நான் எனக்கு இன்னும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, இன்னும் நான் லைஃப்பில் செட்டில் ஆகலை அப்படின்னு அவகிட்ட சொன்னால் அவள் விடமாட்டான்னு தோணுச்சு. அதனால் உண்மையை சொல்லிட்டேன். என்ன உண்மை? அதான் நான் உன்னை பற்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அப்புறம் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வந்து இன்விடேஷன் கொடுத்தா. நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, உங்களுக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பேன், கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். நீ போனியா? இல்லை, போகலை. என்னதான் இருந்தாலும் என்னை லவ் பண்ண பொண்ணு இல்லையா? நான் அங்கே போனேன்னா அவள் என்னை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவா. எதுக்கு அதெல்லாம்? அதான் போல. அன்னைக்கு எதுக்காக நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போன? மறுபடியும் என்னை பார்க்க வரவும் இல்லை. எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல. நீ இல்லாம படிக்கிறது கூட வேஸ்ட்னு தோணுச்சு. பியூசி பாஸ் பண்ணதே பெரிய விஷயம்தான். வீட்டுல எங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோங்கிற பயத்துல டிகிரி முடிச்சேன். எப்பயாவது பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உன்னை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நான் எதிர்பார்த்தேன்.
எத்தனையோ தடவை நீதான் நினைச்சு யார் யாரையோ பார்த்து நான் ஏமாந்து போயிருக்கேன். பத்தாததுக்கு அக்கா வேற ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அது நடந்து 2 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா பண்ண அந்த காரியத்தினால அப்பா கிட்ட என்னால எதுவும் பேச முடியல. அப்படியே சொல்றதா இருந்தாலும் நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹைஸ்கூல்ல இருந்து நான் ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவன் எங்க இருக்கானே தெரியாதுன்னா. ஆனா கல்யாணத்தன்னைக்கு கூட நீ எப்படியாவது வந்தே தீருவன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா அதெல்லாம் சொன்னா கொஞ்சம் ஓவர்னு தோணும். நான் கல்யாண மேடை ஏறும்போது கூட நீ இங்கதான் எங்கேயோ இருக்கேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. தாலி கட்டுற டைம்ல இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி திடீர்னு அங்க வந்து நின்னு என் ஜானுவை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு நீ கேட்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எதுவுமே நடக்கல. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. என் மனசும் ரொம்ப வெறுத்து போச்சு. எப்பவாவது எனக்கு மனசு சரியில்லைன்னா டக்குன்னு ஞாபகம் வர்றது ஹைஸ்கூல் ராமச்சந்திரன் தீர்த்தள்ளி தான். சார் டைம் ஆயிடுச்சு. வண்டி எடுத்தா நான் கேட்ட ஆ முடியும். ஓகே, நான் இதை சரி எடுத்துறேன். சார். ம். சாரி ராம். இதெல்லாம் என்னைக்காவது உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்ச வார்த்தைகள். இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத, சரியா? ராம், இல்லை, அதுக்கு இல்லை. நான் உன்னை காலேஜில் பார்க்க வந்தது, பேப்பரில் என் பேர் எழுதி கொடுத்தமிச்சது, இது எதுவுமே உனக்கு தெரியாத ஜானு? நீ எப்ப வந்த? சும்மா பொய் சொல்லாத ராம். இல்லை ஜானு, சத்தியமாக நான் வந்தேன். உண்மையாவ சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ. டேய் கேளுடா. செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜானு. எஸ் ஜானகி நாகராஜ் கொஞ்சம் கூப்பிடுங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லவ் மேட்ரா? அப்படிலாம் இல்லை சிஸ்டர். ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர்னா ரொம்ப பிடிக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. லேடிஸ் காலேஜ் இல்லையா, இல்லைன்னா நாங்களே போயிருப்போம். இதுக்காக நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். இதுக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், நாங்க எல்லாரும் ஒன்னா தான் படிச்சோம். உங்களை பார்த்தா பாவம்னு தோணுது. ஹெல்ப் பண்றேன். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? ஒண்ணும் இல்லை சிஸ்டர், பார்த்து பேசிட்டு போயிடும், அவ்வளவுதான். அவ பேர் என்ன சொன்னீங்க? எஸ் ஜானகி. புக் கொடுங்களேன். டேய் எழுதும்போது அவங்க அப்பா பேரு சேர்த்து எழுது. இந்த காலேஜ்ல எத்தனை பேர் இருக்காங்களோ. இந்தாங்க. நீ கிளாஸ்க்கு போ, நான் வந்துடுறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராமச்சந்திரன் தீர்த்தஹள்ளி. ம். எக்ஸ்கியூஸ் மீ, ஜானகி நாகராஜ்? ஆமா, நான் தான். அது அங்க உங்களை பார்க்கணும்னு ஒரு பையன் கேட்டு கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீ என்ன அவனுக்கு தூதா? காலேஜுக்கு எதுக்கு தான் வரியா? படிக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. பிரின்சிபல் கிட்ட சொல்லி நானே டிசி வாங்கி கொடுக்குறேன். ஏய், இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு முன்னாடி வந்து நின்ன கொன்னே போட்டுருவேன். உங்களை பார்த்துட்டு என்ன நல்லா திட்டி அனுப்பிட்டா. எதுக்கும்
வாட்டி நேரடியா அவகிட்ட போய் பேசுறது நல்லதுன்னு தோணுது. சிஸ்டர், சொல்லுங்க, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன சொல்லுங்க. இனிமே அவளை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. டேய் ஏன்டா இப்படி சொல்ற? இரு வெளியே வரட்டும், நம்மளே பேசிக்கலாம். வேணாண்டா, இந்த 4 வருஷத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். வா போலாம். என் பேச்சு கேளுடா. உங்க பேரை கேட்க மறந்துட்டேன். கீதா. தேங்க்ஸ் கீதா. ம்.